ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். சார், நேற்று கும்பகோணத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநாடு ஒண்ணு நடந்திருக்குது. அந்த மாநாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். அதுல பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவதற்கு திமுக கூட்டணிக்கே வலிமை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இஸ்லாமியர்களுக்கு காப்பரணாக இருக்கிறது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அதை முன்னணியில இருந்து செய்யுது. பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கக்கூடிய வலிமை திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை அங்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. புதிய கட்சிகள் ஏதேனும் ஒன்றுல சிதறி போய்விடக்கூடாது ஓட்டுங்கிறதுக்காக சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அப்படிப்பட்ட கேள்வி இருக்கோ இல்லையோ, தேர்தல் சமயத்துல இதை திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. சொல்ல வேண்டிய இந்த இது ரொம்ப உண்மையான ஒரு சொல் தான். அதாவது அரசியல் கட்சிகள் தேர்தல் சமயத்துல வாக்குறுதிகள், உறுதிமொழிகள் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படி கிடையாது. எல்லாரும் எந்த அரசியல் கட்சியுமே அப்படி 100% கரெக்டா பண்ண முடியுங்கிற காரியத்தை சொன்னதில்லை. ஆனா இந்த விஷயத்துல 100% இவர் சொல்றது கரெக்ட் தான். பிஜேபியுடைய ஒரு கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை இன்னைக்கு திமுக கூட்டணி தான் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்ப இவரு விஜய்க்கு ஒரு ஆதரவு வருதுன்னு வைங்க, அவர் தான் கொள்கை எதிரின்னு சொன்னார் வழியே அவங்களை எதிர்த்து என்னமே சொல்லலையே. அதுக்கப்புறம் அவங்க எந்த செயலை எதிர்த்து என்னமே சொல்லலையே. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு விபத்து நேர்ந்து விஜய் சிஎம் வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்? அவங்க இவங்க பிஜேபியுடைய ப்ராக்சி கவர்மெண்டா இருப்பாங்க. சிறுபான்மையினருக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி, அந்த ஒரே கட்சியின் கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக கூட்டணி தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல உணவு அரசியல், கும்பல் வன்முறை இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத இடமாகவும் தமிழ்நாடு இருக்கு என்பதை அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த உணவு அரசியல், கும்பல் வன்முறை எல்லாமே வடநாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையில இருந்ததுன்னா அவங்க நிறைய பேர் இங்க வேலை செய்ய வராங்க. அவங்களிடமிருந்து இங்கேயும் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதை எப்படி தமிழ்நாடு எதிர்கொள்ளும் அப்படின்னு பாக்குறீங்க? எங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அதிகமா இருக்குதா நான் நினைக்கல. அங்க இருந்து வர்றவங்க இங்க வேலை பார்க்கும்போது, ஏன்னா இங்க வரும்பொழுதே அவங்க இங்க தாங்கள் சிறுபான்மையினாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துதான் வர்றாங்க. உணர்ச்சி அதீத மிகுதியினால நடக்கிற ஒரு சில நிகழ்வுகளை தவிர ஒரு கும்பலா இங்க அது மாதிரி அவங்க செய்வாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. என்ன சொல்ல போனா இங்க அந்த மாதிரி கும்பல் குழுமமா இங்க வர்றது ஒரு விதத்துல அந்த மாநிலத்துக்கு நல்லது. இந்த மாநிலம் இவ்வளவு அமைதியா இருக்கு, நம்ம மாநிலத்துல ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது நல்லதுதான். அது போக இங்க வரக்கூடிய பாப்புலேஷன், ஒர்க்கிங் பாப்புலேஷன் சமூகத்துல அடிமட்டத்துல இருந்து வரக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. அந்த கும்பல் வன்முறைக்கான ஆதிக்க மனநிலை அவங்க கிட்ட இல்லாமல் இருக்கும்னு நினைக்கலாமா? நினைக்கலாம். ஆனா கும்பல் வன்முறையை தூண்டிவிடக்கூடிய ஆதிக்க மனநிலை உள்ளவர்கள் தூண்டிவிட பார்ப்பாங்க. அந்த விஷயத்துல இங்க இல்ல, அமைதியாக இருக்கு. ஆனா அந்த அமைதி சிலருக்கு கண்ணை உறுத்துகிறது. இந்த அமைதியான சூழல் சிலருக்கு கண்ணை உறுத்துது. தமிழ்நாடு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அது எல்லாம் தவிடுபடி ஆகுது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அது பல பல விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்திருக்கிறோம் கடந்த காலங்கள்ல. இனியும் தொடரும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதையும் தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத தான் அவர் சொல்றாரு. இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கக்கூடிய சட்டங்கள் வரும்போது அதிமுக எப்படி அவர்களுக்கு எதிராக இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் அதுல சொல்றாரு சார். அவருடைய பேச்சு முழுக்க முழுக்க திமுக அண்ட் அதிமுக பிஜேபி கூட்டணி அந்த ஒப்பீடாகத்தான் இருக்கிறது. ஆமா, இப்ப சிஏஏ சட்டத்துல இவங்க ஆதரிச்சு ஓட்டு போடாம இருந்திருந்தாங்கன்னா அந்த சட்டமே நிறைவேறிருக்காது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி பார்லிமெண்ட்ல இவங்க கொண்டு வந்தாங்களே பிஜேபி, அந்த சட்டமே நிறைவேறிருக்காது.
அந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுங்கிறது மட்டுமல்ல, அது தமிழர்களுக்கும் எதிரானது. இவர் எடப்பாடி சொல்றாரு, இங்க உள்ள ஒரு முஸ்லீம் கூட அதனால பாதிக்கப்பட போறது இல்லன்னு. ஆனா நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் தானே ஸ்ரீலங்கா தமிழ்ஸ். அவங்களும் ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷனும் ஒரு காரணம் தானே. புத்த மதத்துக்கும் இவங்களுக்கு சைவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தானே அங்க. அது ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தே அந்த போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வந்து இதுல கதிர்காமத்துல வந்து இருந்தது புத்தருடைய கோவில் தான். இன்னைக்கு வரைக்கும் புத்த மத துறவி ஒருத்தர் தான் அங்க வந்து பூஜை பண்றவரு. அதை இவங்க எடுத்தது தப்பு தான். டேக் ஓவர் பண்ணது தப்பு தான். ராஜராஜன் காலத்துல டேக் ஓவர் பண்ணாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த புத்த மத கோயிலா மாத்தினாங்க. சரி, நேர்ந்த தவறை சரி செய்தீர்கள். ஆனால் மற்றபடி தமிழர்கள் அங்கு தாக்கப்படுவதற்கும் பெர்செக்யூட் ஆகப்படுவதற்கும் மதமும் ஒரு காரணம். மத்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க ரிலிஜியஸ் பெர்செக்யூஷன் சொல்லி நமக்கு எல்லையே இல்லாத ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வர்றவங்களை முதற்கொண்டு நாங்க வந்து இங்க இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்வோம். அது யார் யாரெல்லாம் ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் விட்டுட்டாங்க. இப்ப இவங்க தமிழ்ஸ் வந்து ஹிந்துஸ் இல்லையா? அப்ப இவங்களையே விட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? அமித்ஷா பார்லிமெண்ட் என்ன சொன்னாரு? இல்ல அது சினிமாவா பண்டாரநாயகா இவரு லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தத்திலேயே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சுங்கிற மாரி பேசினாரு. அந்த ப்ராப்ளம் எங்க சால்வ் ஆச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? மலையக தமிழர்கள். இங்க மலையக தமிழர்கள்ங்கிறவங்க வந்து என்னைக்கோ ஆதி ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் கிடையாது. அவங்க பிரிட்டிஷ் காலத்துல வந்து இங்க வந்து கூலி வேலை செய்த தேயிலை தோட்டங்களில் கூலிகளாக அனுப்பப்பட்டார்கள். அப்ப அவங்களுடைய சந்ததியினர் தான் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க வந்து 4 தலைமுறையா அங்க 4 தலைமுறை, 5 தலைமுறையா அங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு குடியுரிமை குடுக்கணும்னு சொல்லி கேட்டா, அங்க 6,00,000 பேர் குடுக்குறோம். மீதி உள்ளவங்கலாம் குடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சினிமாவ பண்டாரநாயகா. அதையும் சாஸ்திரி கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. இது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட முதல் துரோகம். அந்நேரம் இத பத்தி கல்கி வந்து திரும்ப திரும்ப தன்னுடைய தலையங்கத்துல எழுதினாரு. ஓங்கி ஓங்கி குரல் கொடுத்தாரு. கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அப்ப 6,00,000 பேர் குடுத்தா மீதி ஆளுக்கெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்றாங்க? அதே தானே சொல்றாங்க. முடிஞ்சிருச்சு, செட்டில் ஆயிருச்சு. இன்னைக்கும் நம்ம இதுல வந்து அகதிகளா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களே. அவங்கள எத்தனை பேர் வந்து மலைய தமிழர்களுடைய இதுல இருந்து வந்தவங்க இருக்காங்க. தமிழர்கள் எல்லோருக்குமே வந்து தமிழர்களாக இருப்பவர்கள் அங்க வந்து இது பண்ணாங்கன்னா, பெர்சிக்யூட் ஆகப்பட்டார்கள் என்றால், அந்த பெர்சிக்யூஷனை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை வந்து ஒன்றிய அரசுக்கு உண்டு. மத ரீதியாகவும் அங்க நடக்கிறதுங்கிறது தெளிவு. அப்ப மத்த இதுல எல்லாம் மத ரீதியாக நடக்கிறதுக்கெல்லாம் நாங்க இந்துக்களுக்கு வந்து இங்க குடியுரிமை கொடுக்கணும்னு சொன்னவங்க, அது ஏன்னா தமிழர்களை மட்டும் இந்துக்களா இருந்தாலும் தமிழர்கள்னு மட்டும் பார்க்கிறது. இதுல வந்து பாகிஸ்தான் பார்டர்ல வந்து மீனவர்கள் எது பிடிச்சாங்கன்னா, மீன் பிடிச்சாங்கன்னா இந்திய மீனவர்கள், அவங்கள வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுச்சுன்னா, உடனடியா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஹெட்லைன் வரும். இந்தியன் ஃபிஷர்மேன் அரஸ்டட் பை பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லி வரும். இங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அது மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, உடனே என்ன நியூஸ் வரும்? தமிழ் ஃபிஷர்மேன் அரஸ்டட். ஏன் இவங்க இந்தியன்ஸ் கிடையாதா? இப்படித்தான் மனநிலை இருக்கு, ஆட்டிடியூட் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எதிர்த்து குரல் எடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. அதுல இபிஎஸ் வந்து தூங்கத்தானே செஞ்சாரு. தூங்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. அதனால இவர் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். ஒரு குடியுரிமை மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசு தன்னுடைய அணுகுமுறையில மத ரீதியான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறது சரியா? அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது இல்லையா? அந்த மாதிரி ஆங்கிள் கட்சிகள் எதை எதிர்க்கிறாங்களா குடியுரிமை சட்டத்தை, திருத்த சட்டத்தை அப்படிங்கிறது புரியல சார். இல்ல அதாவது மதம்ங்கிற அடிப்படையில பார்க்க கூடாது. அப்படிங்கிறது உண்மை. ஆனா அதே சமயம் வந்து உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இப்ப இதுல வந்து வெஸ்ட் வந்து பெர்சிக்யூட் ஆனவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து அகதிகளாக முதலில் ஏற்றுக்கொண்டு பிறகு குடியுரிமை தரத்தை பார்க்கிறோமே. ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, எல்லா இடத்துல கனடா, எல்லா இடத்துலயுமே அதை நம்ம பார்க்கிறோமே. அப்ப எதை பார்க்கணும்னா எனி கிரவுண்டு பெர்சிக்யூஷன் நடந்ததுன்னா மதத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடாது. எனி கிரவுண்டு பெர்சிக்யூஷன் நடந்ததுன்னா அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சரியான கண்ணோட்டமா இருக்க முடியும். இதுல அதுக்கு பிறகும் இஸ்லாமியர்களுக்கு ஆன அறிவிப்பு அந்த கூட்டத்துல 5 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாரு. அதுவும் இருக்கு சார். அதுல நல வாரியம் தொடர்பாக, ஓய்வூதியம் தொடர்பாக அப்படின்லாம் அறிவிப்புகள் இருக்கு. அது அவங்க செய்திகள்ல பார்த்திருப்பாங்க. நம்ம நண்பர்கள் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இந்த இந்த கேம்பெயினை பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற கேம்பெயினை இங்க இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துலயும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. அது தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு தொடங்கிடுச்சு. அதனால எல்லா இடங்கள்லயும் இந்த இதை வலியுறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு பாக்குறீங்களா? அது நடக்க
செய்யுங்க. தேர்தல் சமயத்துல அந்த மாதிரி வேண்டுகோள்களும் வரும். அந்த வேண்டுகோள் நிறைவேற்றவும் படும். இப்ப இவரே வந்து நாங்க வந்து எங்களுடைய இளைஞர்கள வந்து 1,00,000 பேர தயார் பண்ணுவோம். இந்த அரசு என்னென்ன நலத்திட்டங்கள் வகுத்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான அடையாளம் தான். இந்த டோர் டு டோர் கேம்பெயின், அதுக்கப்புறம் எங்க இருந்து தமிழ்நாட்டுல உள்ள இளைஞர்கள், அவங்களுடைய குடும்பங்கள் எங்க இருந்து எங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு புரிந்துணர்வுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செய்யணும். அதுக்கப்புறம் மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டுல இடமில்லைன்னு ஒரு கருத்தையும் எக்ஸ் தளத்துல இட்டிருக்கிறாரு முதலமைச்சர். அதாவது 4000 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்த 1728 நாட்கள்ல 4000 கோயில் குடமுழுக்குகள் நடந்திருக்குது. இது 1000வது கோயிலாக எது இருந்தது, 2000வது கோயிலாக எது இருந்தது, 3000மான கோயிலாக எது இருந்தது, 4000வது குடமுழுக்கு நேற்று பெரம்பூர் சேமாத்தம்மன் திருக்கோவில் அப்படின்ற சுட்டி காட்டி இருக்கிறாரு. ஆனா 4000 கோயில ஒரு டைம்ல குடமுழுக்கு நடத்தினவங்கள ஆன்டி ஹிந்து, இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு பிரச்சாரமும் செய்யறாங்க. அந்த எந்த அடிப்படையில் அப்படி பேசுறாங்க? ஏன்னா இவர் சொல்றது மதத்திற்கு எதிரானவர்கள் இல்லை நாங்கள், ஆனால் மதம் யாருக்கும் எதிரானதாக ஆகிவிடக் கூடாது என்பதில் மட்டும்தான் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். இதை உங்களுடைய அடிப்படை கொள்கை. அடிப்படை. ஆனா அவங்களுடைய அடிப்படை கொள்கைன்னா எங்க மதம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கணும். எங்க மதம் வந்து பிறப்பால சில பேர் உயர்ந்தவர், பிறப்பால சில பேர் தாழ்ந்தவர்னு சொல்லும். அதை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ எங்க அடிப்படை கருத்தொற்றுமை வரவே முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு நீ கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ற, குடமுழுக்கு நடத்துறத பத்தி எங்களுக்கு என்ன கவலை? நாங்க சொல்றதை நீ கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புது பிரச்சாரம் ஒண்ணு கிளப்பியிருக்காங்க. அறநிலைத்துறையிலிருந்து ஆக்கிரமிப்பிலிருந்து இந்து மத கோயில்களை காப்பாத்திரணும் அப்படின்னு. இப்ப முதல்ல இந்த அறநிலைத்துறை எதுக்காக வந்தது, ஏன் வந்ததுன்னு கொஞ்சம் வரலாறு தெரியாத மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்குது. நீதி கட்சியில இருந்தவங்க எல்லாருமே வந்து பழுத்த சமய நம்பிக்கை உள்ளவர்கள் பல பேர் இருந்தாங்க. பி.டி. ராஜன் இருந்தாரு. இவர் பி.டி. ராஜனுடைய பையன், இப்போ உள்ள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டருடைய தகப்பனார் வந்து அது இதுக்கு அசம்பிளிக்கு வரும்போது நெற்றி நிறைய திருநூறு பூசிட்டு தான் வருவாரு. அவங்க ரொம்ப பக்திமயமான ஒரு குடும்பம். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்து மத கோயில்கள்ல இந்த ட்ரஸ்டி, அதுக்கப்புறம் கோயில் அர்ச்சகர், இவங்க 2 பேரும் ஒரு காம்பினேஷன், ஈவில் காம்பினேஷன் ஆயிருச்சுன்னா அங்க பல முறைகேடுகள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்த்து அதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்து சிந்து சமய அறநிலையத்துறையை வந்து துவக்கி வச்சாங்க. துவக்கி வச்சது இந்து மதத்தின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெரியவர்கள். அது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு தேதிக்கு சொல்றேன். நடராஜர் கோயில் வந்து கொஞ்ச நாள் வந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருந்தது. கொஞ்ச நாள் மட்டும். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு அது அரசு வந்து அந்த நேரத்துல ஜெயலலிதா அரசு அந்த கேஸ வந்து ரொம்ப தீவிரமா வந்து பர்சீவ் பண்ணலன்னு சொல்லி கோர்ட் ப்ரொசீடிங் தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க. அப்ப ஏறக்குறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. மறுபடியும் தீட்சிதர்களே வந்து அந்த கோயில் நிர்வாகம் பண்ணட்டும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கொஞ்ச நாள் அறநிலைத்துறை வந்து நிர்வாகம் பண்ணுச்சுல, அந்நேரம் கோயில் உண்டியல அமௌண்ட் பெருசா இருந்துச்சு. அது எப்படி? அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏன் கம்மியா? அப்ப 2ல ஒரு முடிவுக்கு தான் வர முடியும். அறநிலையத்துறை எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கோயிலுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை வந்து ஒரு கிரிமினல் லுக். இல்ல இந்த கோயில்ல வந்து உண்டியல் பணம் எல்லாம் சரியா இது பண்ணல, ஹேண்டில் பண்ணல. அது சரியாக கையாண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பதை விட முறையில்லாமல் கையாடல் செய்யலாமா என்ற உணர்வு இருக்கிறது அப்படின்னு சந்தேகப்படுறது இன்னொரு பக்கம். நெட் ரிசல்ட் என்னன்னா பாக்குறது, நிதர்சனமா பாக்குறது என்னன்னா, அறநிலைத்துறை இருந்தபோது அங்க வந்து உண்டியல்ல வந்து பணம் வந்து அதிகமாக இருந்தது. எண்ணப்பட்டு அக்கவுண்ட்ல வந்து வச்சாங்க. இது உண்மை. அப்போ அறநிலைத்துறை வந்ததுக்கு அப்புறம் எல்லா அயோக்கியத்தனமும் நடந்துருச்சுங்கிற மாதிரி பேச வர்றாங்கல்ல. அறநிலைத்துறையில வந்து தவறே இருக்காதா? நிச்சயமா தவறு இருக்கும். ஆனா அதுக்குன்னு ஒரு ஆடிட்டர் டீம் இருக்கு. அதுக்கு வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நிறைய இருக்கு. அறநிலைத்துறை வந்து இதுல தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும்போது. இவங்க பிரைவேட்டா வந்து போயிட்டாங்கன்னா எந்த செக்கும் கிடையாது, எந்த பேலன்ஸும் கிடையாது. அதத்தான் விரும்புறாங்க அவங்க. கோயில்ல இருந்து மறுபடியும் தங்களுக்கு மட்டும் வசதியானதாக கோயிலை மாற்றி விட வேண்டும். இதனாலதான் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னாரு. கோயில்கள் வேண்டாம் என்று நான் கூறவில்லை. அது கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்றுதான் நான் கூறினேன்னு ரொம்ப அருமையா சொன்னாரு. அதை யாரு இது பண்ண முடியும்? மாற்று கருத்து அதுக்கு சொல்ல முடியும்? கோயில் வந்து கொடியவர்களுடைய கூடாரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து யாராவது சொல்ல முடியாது? நேர்மையான மனப்பான்மை உள்ளவங்க யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா?
கோவில்களை பராமரிக்கிறது இல்ல, கோவில்களை அப்படியே விட்டிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வழக்கமாக குற்றம் சாட்டுவாங்க. தமிழ்நாடு அரசு இந்த 1700 நாட்கள்ல 4000 கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அம் இதுவரை இப்படி ஒரு சாதனையை தமிழ்நாடு வரலாற்றுல யாருமே செய்யல அப்படின்னு முதலமைச்சர் சுட்டிக்காட்டுறாரு. ஆமா. அது ஒரு பெரிய செய்தி. நீங்க இவங்கள வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இவரை போல இந்த கட்சியை போல ஆட்சியில யாருமே செய்யல இதுவரைக்கும் தான். ஆ, இப்போதான் திடீர்னு இந்த 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாலதான் திடீர்னு கோயில்கள் எல்லாம் பழசாச்சா, பராமரிக்காம போச்சா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சரி செய்யறாங்களா, அதனால இவங்க செய்யறாங்களா, சரி செய்யறாங்களா அப்படின்ற சந்தேகமும் வருது இல்ல சார். அதுக்கு என்ன பதில் சார்? இல்ல அந்த பராமரிப்பு ரொம்ப சீரியஸா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே எடுக்கல. ஏடிஎம்கே பார்க்கப்படவில்லை. ஆமா. ஏடிஎம்கே யாரும் வந்து பழி சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வும் இருக்கு. நம்மள வந்து ஆன்டி ஹிந்துன்னு சொல்லிருவாங்கங்கிற எச்சரிக்கை உணர்வும் இருக்கு. அதே சமயம் அரசுல பதவியில நம்ம இருக்கும் பொழுது, நாம் மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர்கள். மக்கள் அனைவருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அப்படிங்கிற உணர்வு வந்து இந்த தமிழக முதல்வருக்கு வந்து அதிகமா இருக்கு. அதனால தான் இப்ப கோயில்கள் பார்க்க வேண்டியது அரசுடைய கடமை தான். திமுகவுடைய கடமை இல்லை. அரசுடைய கடமை. அப்ப நான் வந்து திமுகவுடைய கொள்கை வந்து எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கலாம். அவருடைய முதல்வருடைய மனைவியே வந்து ரொம்ப அதிகமா கோயிலுக்கு போறவங்க. அவங்களுடைய கருத்து சுதந்திரத்த வந்து அவர் பாதிக்கலையே! இவரே வந்து உதயநிதி ஒரு தடவ சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்ல. எங்க குடும்பங்களே வந்து கோயிலுக்கு போறவங்களா இருக்காங்க. ஆனா சனாதனத்துடைய சில கொள்கைகளோட எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அத நாங்க வந்து எதிர்க்கத்தான் செய்வோம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடுல 2026 தேர்தல் அறிவிப்பு இன்னும் சில வாரங்கள்ல வந்துரும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு மாதிரி ஃபீவர் அரசியல் காய்ச்சல் அதிகமாயிட்டு இருக்குது சார். நேற்று டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ராகுல் காந்தியை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அபிஷியல் கம்யூனிகேஷன் எதுவும் இல்ல. ஆனா அந்த ஆலோசனை தொடர்பாக நிறைய செய்திகள் வருது. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய உரசலை சரி செய்வதற்கான முயற்சி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. பொதுவாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இங்கிருந்து சில செய்திகளை அங்க எடுத்துட்டு போய் பேசியிருக்கிறாங்கிற மாதிரி செய்திகளும் இருக்குது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நேற்று இதே பொருள்ல நீங்க மாலை முரசு தொலைக்காட்சியில இந்த விவாதத்திலையும் பங்கேற்றீங்க. எப்படி சார்? இப்ப தேர்தல் வருது, கூட்டணி எப்படி அமையணும்? இப்ப காங்கிரஸ்ல சில பேர் வந்து கொஞ்சம் சவுண்ட் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அது இயல்பானதுதான். அத உங்க கூட்டணிக்குள்ள ரொம்ப இவரு சிபிஎம் தான் சொன்னாங்க. நாங்கள் இன்று இன்று இருப்பதை விட அதிக இடங்கள் கேட்போம்னு சிபிஎம் சொன்னாங்க. கேட்போம். அண்ட் தட்ஸ் எண்ட் ஆஃப் இட். அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள எல்லா அரசியல் கட்சியுமே தன்னுடைய எல்லைகளை விஸ்தரிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். அது ரொம்ப இயல்பு. அதுக்காக கேட்கவும் செஞ்சவாங்க. அப்ப அந்நேரம் இவங்க வந்து டிஎம்கே வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணாங்க லாஸ்ட் டைம். ஆமா நிஜம்தான். உங்க எல்லாரும் கொடுத்தத விட அதிகமா கொடுக்கணும்னு நீங்க கேட்கறீங்க. நம்ம முன்னாடி இன்னைக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை ஜனநாயகம் இருக்குமா இருக்காதாங்கிறது. அப்ப நீங்க எல்லாருமே வந்து அதுக்கு என்னோட ஒத்துழைக்கணும். அது திருமாவளவன் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. நாங்கள் விருப்பப்பட்டதை விட எங்கள் தகுதியை விட குறைவான இடங்களை பெற்றிருக்கிறோம் என்பது உண்மை. ஆனால் இன்று இருக்கும் மிகப்பெரிய சவால் ஜனநாயகத்தை காப்பது என்று இருக்கும் பொழுது இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்நேரத்தை வைக்க விட்டார். இப்ப அவருக்கு 6 அதிகம் 6 கரெக்ட் தான் சொல்லி இவங்க நினைக்கலாம் டிஎம்கே. இல்ல 6 கரெக்ட்ல இன்னும் நாங்க அதிகமா போகணும்னு சொல்லி இவங்க நினைக்கலாம். அது பேச்சுவார்த்தை மூலம் சுமூகம் வந்து தீர்த்துக்குவாங்க. ஆனா காங்கிரஸ்ல சில பேர் வந்து இந்த இவர் கருணாநிதி காலத்திலே உண்டு காங்கிரஸ்ல வந்து 2 லாபி இருந்தது. ஏடிஎம்கே லாபி ஒண்ணு, டிஎம்கே லாபி ஒண்ணு காங்கிரஸ்ல. ரொம்ப பவர்ஃபுல் லாபிஸ். அப்ப டிஎம்கே வந்து அலையன்ஸ் பார்ட்னரா இருக்கும்போதே அவங்களுக்கு விரோதமா என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. காங்கிரஸ்ல வந்து. அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்ல சில பேர் வந்து வெளிப்படையாக பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த சொல்றதுக்கான ஆதாரங்கள் இருக்க யூபியை விட இங்க வந்து கடன் சுமை ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னா இது வந்து எவ்வளவு பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளாத ஒரு முட்டாள்தனமான ஒரு கூற்று. அதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு அட்வைசர் வந்து சொல்லக்கூடாது. எ பர்சன் ஹூ கால்ஸ் ஹிம்செல்ஃப் அன் இன்டெலெக்சுவல் சொல்லக்கூடாது. அதை சிதம்பரம் வந்து தெளிவுபடுத்தினாரு. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸோட உள்ள நிலைமை என்னன்னா சில பேர் மைனாரிட்டிஸ் வந்து அவங்க மைனாரிட்டிஸ் தான் மாணிக் தாக்கூர், இவங்க ஜோதிமணி, அதுக்கப்புறம் காங்கிரஸ்லயே இல்லாத வேலுச்சாமி, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. இது தவிர வேற எந்த வயசும் நான் கேட்கல. இவங்க வந்து தொடர்ந்து வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து இன்சிஸ்ட் பண்ணாது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே காமன் எனிமி. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் காமன் எனிமி வந்து பிஜேபி.
அப்ப பிஜேபி ஆல் இந்தியா அளவுல எதுக்கணும், மாநில அளவுல எதுக்கணும் அப்படின்னா இது வந்து நேச்சுரல் அலையன்ஸ் மாதிரி தான் இவங்க 2 பேரும் இருக்குது. அதனால வந்து கூட கொஞ்சம் சீட்டு கேட்பாங்க, கடைசியில குடுக்கறத வாங்கிக்குவாங்க. ராகுல் காந்தி மூலமா இன்டர்ஃபியர் பண்ணி இவர் 20 சீட் தான் குடுக்குறேன்னா, ராகுல் காந்தி பேசும்போது 22 சீட் குடுப்பாரு. இது மாரி ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வெளியிடங்கள்ல பேசுவது வந்து துரதிருஷ்டவசமானது. இது கூட்டணி மேல உள்ள நம்பிக்கையை மக்கள் மத்தியில வந்து ஓரளவு வந்து குலைக்கும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கா? அப்படின்னு தேவையில்லாம வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க சில பேரு. அதனால ராகுல் காந்திய வந்து கனிமொழி சந்திச்சது வந்து இந்த நேரத்துல அது சரியான சந்திப்பு. ஐ திங்க் இட் இஸ் செண்டிங் ரைட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாடாளுமன்றத்துக்கு கூட்டத்தொடருக்காக போறாங்க. அதே சமயத்துல இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி ராகுலையும் சோனியா பாக்குறாங்க. அவ்வளவு அந்த செய்தி அவ்வளவுதானே சார். நேர்ல பார்த்து அந்த விஷயத்த கிளியர் பண்றாங்க. இதற்கென்று இங்க இருந்து ஸ்பெஷல் பிளைட் பிடிச்சு டெல்லி போயிட்டு பார்த்து பேசிட்டு வந்தாங்களா? அவங்க வேற ஒரு அந்த பழைய கிராமப்புறத்துல சொல்லக்கூடியதான் சொல்லணும் சொல்றதாக இருந்தால் நாடாளுமன்றத்துக்கும் போனோம், அதோட இவரையும் பார்த்து இந்த விஷயங்களையும் கிளியர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு. ஸ்பெஷல் பிளைட் பிடிச்சு போறவங்க எல்லாம் வந்து இது குறித்து 1000 கதைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நயினார் நாகேந்திரன் சொல்ற அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமானது சார். தமிழ்நாடு கூட்டணி விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை தலையிடுவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்கிறார். அவரே தான் எல்லாம் இறங்கி வேலை செய்யறாரு. அதிமுக தான் எல்லா முடிவுகளையும் எடுக்குது. பாஜக தலைமை தலையிடுவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இத படிக்கும்போது என்ன உணர்வு வருது? அதாவது மோடி கூப்பிட்டு தான் நான் வந்து இந்த கூட்டணியில சேர்ந்தேன்னு சொல்லி தினகரன் சொல்லியிருக்காருங்க. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இவங்க? அவங்க 2 பேருமே இபிஎஸ் தினகரன் மட்டும்தான் பேசிக்கிட்டாங்கன்னு. நயினார் இன்னைக்கு ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் பாவம். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து இன்று அவருடைய க்ளோஸ் சர்க்கிள அவருடைய பண்ணை வீட்டுல பாக்குறாரு. ஒரு நாளிதழ்ல போட்ட செய்தி இல்ல, பண்ணையில கூடி முடிவெடுக்கிறோம், சென்னை வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு கவிதை மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவரு. எல்லாருமே அந்த அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆமா, இன்னொரு 10-15 நாள் எல்லாம் கிளியர் ஆயிரும். இப்ப கடைசி நேரம் வரைக்கும் பிஜேபி முயற்சி பண்ண போறாங்க. விஜயவே தூக்கி வளைச்சு உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் தெரியாது. அப்படி அந்த முயற்சி பண்ணி விஜய் வந்து இல்ல உங்க கூட தான் மைனாரிட்டி ஓட்டு எனக்கு போயிருந்தா சரி நாங்க விலகிக்கிறோம், நீங்களும் ஏடிஎம்கே சேர்ந்து போடுங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து 2026 அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா திமுக அல்லாத ஒரு மாற்றுக் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது அவங்களுடைய ப்ராக்சி கவர்மெண்ட் தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. அதுதான் உண்மை. அந்த ப்ராசஸ் வந்து தெளிவாகாததுனால மற்ற இந்த சிறு கட்சிகளுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க முடியலையா? பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் அவங்க ஒரு முதல் பட்டியல், வேட்பாளர் பட்டியல், முதல் பட்டியல் வெளியிடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது அப்படின்னு ஒரு செய்தியை பாக்குறேன். பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா நினைவு நாள்ல தேமுதிக தன்னுடைய யாருடன் கூட்டணிங்கிறத அறிவிக்க போறோம்னு சொல்றாங்க. அது அண்ணா நினைவு நாளை அவங்க சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் அதுக்குள்ள ஏதாவது செய்தி இருக்காருங்களா? அந்த செய்தியை படிக்கும் போது தோணுது. அப்புறம் புதிய தமிழகமும் தபேகாவோட பேசிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி ஒரு நாளிதழ்கள்ல இருக்குது. இது எல்லாமே இறுதியான அறிவிப்பு வர்ற வரைக்கும் இப்படித்தான் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்களா? இல்ல அதை தாண்டி ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? அதை தாண்டி சொல்றதுக்கு எதுவுமே எனக்கு இல்ல. நீங்க சொல்றதோட ஐ செகண்ட் வாட் யூ ஆர் சேயிங். இவங்க எலெக்ஷன் நமக்கு ஒரு பிப்ரவரி 1st வீக்குக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தெளிவு வந்து எப்படிப்பட்ட தெளிவுன்னு பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், விஜயை வந்து இவங்க வந்து தங்களுடைய கூட்டணியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா மைனாரிட்டி ஓட்டு போயிருன்னு விஜய் தயங்கினால் நாம்கா வாஸ்தா வெளிப்படையாக ஓபிஎஸும் இபிஎஸும் பிஜேபியும் ஒருத்தர் கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டு விலகி போயிடுவாங்க பிஜேபி. இவர் வந்து விஜய் வந்து இங்க சேர்றதுக்கு வசதி பண்ணி கொடுப்பாங்க.
ஏன்னா அது சேர்ந்தா வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால அதை செய்வாங்க. இவங்க அப்ப ஒரு சீட்டு கூட இவங்களுக்கு வேண்டாமான்னு கேட்டா, தேவையில்ல. தேவையில்ல. லகான் என் கையில இருக்கிற வரைக்கும் செவன்டி ஒன் எனக்கு என்ன கவலை. இந்திரா காந்தி மாதிரி இல்ல சார் சொல்றீங்க. ஆமா, அதுதான் உண்மை. உண்மை அதுதான். ஆனா அப்ப 71 விஜய இந்திரா சுத்தி காந்தியுடைய பாப்புலாரிட்டிக்கு காரணம் பங்களாதேஷ் கிரியேஷன். வாஜ்பாயே அவங்கள வந்து துர்கா தேவின்னு சொல்லி சொன்னார். இந்தியாவின் துர்கா, மாடர்ன் துர்கா அப்படின்னு சொல்லி இந்திரா எலெக்ஷன் வின் பண்ணதுக்கு அப்புறம் தானே சார் பாரு 71லயா? 71 எலெக்ஷன் வின் பண்ணதுக்கு பிறகுதான் வார். சோ எலெக்ஷன்ல கிடைத்த பாப்புலாரிட்டி அவங்களுடைய பொலிட்டிக்கல் விக்டரி தான். ஆமா. அதுக்கப்புறம் நடக்கிற அசெம்பிளி எலெக்ஷனுக்கு அதை போட்டாங்க, யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த அசெம்பிளி எலெக்ஷன்ஸுக்கு அந்நேரம் கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு. முப்படை தளபதிகளும் காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, யாரோ ஒருத்தர் கீழே உள்ளவர் போஸ்ட் அடிச்சிட்டாரு. என்னை பாத்தீங்களா, ஆர்மி பிறகு காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து அவர்கிட்ட சொல்லிச்சு அந்த போஸ்ட் ரிமூவ் பண்ணு அப்படின்னு. அதான் கீழே உள்ளவங்க ஏதாவது செஞ்சா உடனடியா வந்து இதை ஸ்டாலினே பண்ணாருன்னு சொல்ல டெண்டன்ஸ் இங்க இருக்குல்ல, அது மாதிரி தான் அன்னைக்கு அங்க இருந்தது. இதுல விஜயை சுத்தி தான் இந்த நகர்வுகள் எல்லாம் வருதுன்னா அந்த கட்சி வந்து முடிவு பண்ண வேண்டியது கட்டாயத்துல இருக்குதா? ஜனநாயகன் படத்தை பத்தி முடிவு பண்ணணுமா, இல்ல 26 தேர்தலை பற்றி முடிவு செய்யணுமா? ரெண்டையும் கொண்டு போறதுல சிக்கல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். அதுல நேற்று நிர்வாகிகள் கூட்டத்துக்கும் விஜய் வரல. புஷி ஆனந்த் செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி தான் வந்து அவங்க கிட்ட அட்ரஸ் பண்றாரு. அது எவ்வளவு தூரம் ஒரு எலக்ட்ரிஃபையிங் எஃபெக்ட வந்து தொண்டர்களுக்கு, அந்த செயல் வீரர்களுக்கு கடத்தும். அதை பற்றி அந்த கட்சி என்ன நினைக்குது? அது எப்போதுமே எலக்ட்ரிஃபையிங் மூடுல தான் அவங்க இருப்பாங்களா? வெறும் செயலாளர் அல்லது யாராவது ஒருத்தர் வந்து பேசினா போதுமா? அப்படி பல பல விஷயங்கள் அதை சுத்தி வருது சார். எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான பலவிதமான செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுல எது வந்து நடக்க போகுது, அதாவது எல்லாமே நடந்துரும்னு சொல்ல முடியாது. நடக்கணுங்கிற ஆசையில இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் நடக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா இவங்க வந்து பிஜேபி வந்து கொள்கை கூட்டணியை இதுவரைக்கும் உருவாக்கல, இனிமேலும் உருவாக்க போறதில்ல. இப்ப இது தேமுதிக, புதிய தமிழகம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க இவங்க கூட பிஜேபியோட பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த திமுக கூட்டணிக்கு தான் வரணும். ஏன்னா விஜயகாந்த் சொன்னதும், புதிய தமிழகம் இவர் வந்து தலைவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதும், இவங்க திமுக கூட்டணி என்ன சொல்லுதோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சிறிய கட்சிகள் வந்து தங்களுடைய சர்வைவலுக்காக வேண்டி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சிரிப்போட மட்டும் தான் சொல்லுவோம், விளக்க மாட்டோம்னு. டேர்ம்ஸ் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு, எந்த கட்சி அதிகமா நல்ல டேர்ம்ஸ் குடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு தான் வருவாங்க. அதுல 67ல பவர் இழந்த காங்கிரசுக்கு மீண்டும் பவர் கிடைப்பதற்கு விஜய் கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னு விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்டர் அவர் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் இந்த இந்த கதையில சேர்த்துட்டோம்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சார். இந்த ஆதார் அட்டை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடுல ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அது போலி ஆதார் அட்டை எல்லாம் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அதனால அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஏற்கனவே இப்போ ஆதார் அட்டை பரிசீலிக்கணும்னு சொன்னதை திரும்பி வாங்கி கொள்ளுங்கள், திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள்னு ஒரு மனு போட்டு ஆர்கியூ பண்றாங்க தேர்தல் ஆணையம். மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்துல ஏன் அவங்க அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு சார். ஆனா கோர்ட் வந்து போலி ஆதார் அட்டையை தயாரிக்க முடியும்னா போலி பாஸ்போர்ட் தான் தயாரிக்க முடியும். அது மாதிரி கேசஸ் நடக்குது. போலி பாஸ்போர்ட் வச்சிருந்தாரு கேஸ் நடக்கத்தான் செய்யுது. அதாவது ஆதார் அட்டையை காண்பிக்கிறவரும் எளிதாக தன்னுடைய வாக்கு உரிமையை நிலைநாட்ட முடியும். அப்போ உண்மையான வாக்காளர்கள் எல்லாருமே வந்து ஆதார் அட்டையை காமிச்சு வாக்காளர் சொல்லி நிலைநிறுத்த முடியும். இவங்க எதனால ஆதார் அட்டை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னா, இந்த வாக்காளர்கள்ல பல பேர் வந்து டிலீட் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆன்டி டெமோக்ராட்டிக் ஸ்டெப் பீயிங் டேக்கன் பை த கார்டியன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதுதான் அவங்களுடைய நோக்கம். நான் சொன்னேன்ல, வெஸ்ட் பெங்கால் வந்து என்ன சொன்னாங்க, இதை வந்து உச்ச மத்தியமைக்குன்னு சொல்லுவோம் நாங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிபிகேட் சிபிஎஸ்இ சர்டிபிகேட்டை ஏத்துக்குவாங்களாம். ஆனா மத்தியமைக்கு சொல்றது இப்ப இதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ்ல படிச்சதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வரும். அந்த சர்டிபிகேட்டை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்தா அது எல்லாமே வந்து பொய், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்தா அது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ல வர்றாங்களா?
இது மாதிரி நிறைய பண்றாங்க. அதெல்லாம் பத்தி பேசினா ஒரு தனியா 3 நாளைக்கு பேசலாம். அவங்க என்னென்ன மாறுதலான நிலைப்பாடுகள்லாம் எடுக்குறாங்க. அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரான மாறுதலான நிலைப்பாடுகள் எடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஆதார் அட்டையை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு காரணம், ஆதார் அட்டையை காண்பிப்பதை ஏற்றுக்கொண்டால் மிக எளிதாக வேற வழி இல்லாம திகைச்சு போய் நிக்கிற பல பேர் வந்து உண்மையான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்காளர் தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எலக்ட்ரல் ரோல்ல தங்களுடைய பேர் கொண்டு வந்துட முடியும். இவங்களுக்கு அது பிடிக்கல. இப்ப அந்த வரைவு பட்டியல்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 88 அதுல வாக்காளர்கள்ல 88% பேருக்கு உங்க பெயர் நீக்கப்பட்டு விட்டதுங்கிற நோட்டீஸ் அனுப்பல அப்படின்னு டிஎம்கே சொல்லுது. அது மீண்டும் வந்து நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஜனநாயகத்தின் காவலர்கள் ஜனநாயக விரோதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுவும் உறுதி செய்யற மாதிரி இருக்கு சார். வேறு செய்திகளோட இது குறித்து உங்க கருத்து சொல்லுங்க சார், அதோட நிறைவு செய்யலாம். நோட்டீஸ் அனுப்புறது இல்லைன்னு டிஎம்சி சொல்லிட்டாங்க. நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை வந்து இவங்களுக்கு இருக்குல்ல. நோட்டீஸ் அனுப்பணும், இந்த பாருங்க அக்னாலஜ்மெண்ட். அது எல்லாத்துக்குமே உண்மை என்னன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்கள ரொம்ப மரியாதையோட நடத்துறாங்க எலெக்ஷன் கமிஷனர். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இந்த நாட்டுடைய தேர்தலை நடத்துவதன் மூலம், சரியாக நேர்மையாக நடத்துவதன் மூலம் நாட்டின் ஜனநாயகத்தை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்முடைய தேர்தல் ஆணையம். அவங்களுக்கு வந்து இது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை வச்சுதான் ஜுடிஷியரி வந்து அரசு நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க. எங்களுக்கு தான் அனுப்புவாங்க. பெர்மனன்ட் சிவில் சர்வன்ட்ஸ் தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுடைய இது என்னன்னா, ஆர்குமெண்ட் என்னன்னா, அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கள கோர்ட்டுக்கு வந்து இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இந்த காரியம் ஏன் பண்ணல, அந்த காரியம் ஏன் பண்ணலன்னு. அந்த காரியத்தெல்லாம் பண்றதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க ஏன் பண்ணல, உங்களை தான் கேட்போம். அந்த அளவுக்கு இது வந்து அந்த அளவுக்கு ஒரு மரியாதை அளிக்கப்படுகின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு கோர்ட்னால அந்த அளவுக்கு ஒரு மரியாதை அளிக்கப்படுது. அதே மாதிரி மரியாதை தான் தேர்தல் ஆணையத்து மேலேயும் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டை வந்து முதல்ல வந்து பீகார்ல வந்து இவங்க வந்து உத்தரவு போடலையே, அட்வைஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த அளவுக்கு ஜென்டலா பிஹேவ் பண்றாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஜென்டலா பிஹேவ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ரோகிஷா தேர்தல் கமிஷன் வந்து பிஹேவ் பண்றாங்க. இதுதான் அன்பார்ச்சுனேட் திங். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம்.